Hi students, welcome to KC Botany. 12th Botany, அதாவது Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான 40 days ஸ்டடி பிளான். ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் அதுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கேருந்து 2 டைப் ஆஃப் கொஷின் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? டைப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும், அதுக்கடுத்து டைப் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டைப் ஏக்கும் டைப் பிக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, டைப் ஏ அப்படிங்கிறதுல புக் பேக் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்டீரியர் வந்து இருக்கும். அதே டைப் பியில் பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்டீரியர் இருக்கும், ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து சென்டம் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து சென்டம் மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 2 இதில் இருக்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி படிச்சுருங்க. இல்லை சார் நான் ஓரளவுக்கு படிப்பேன், இருந்தாலும் எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஏயில் இருக்கிற கொஷினை எந்த கொஷினுமே மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க, படிச்சுருங்க. ஸோ இதில் டாப் மோஸ்ட் கொஷின் எது எது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுங்க, சரிங்களா? நான் வந்து டாப்பர்ஸ் எதாக இருந்தாலும் படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டுமே படிச்சுருங்க. ஏவில் இருக்கிறதையும் படிச்சுருங்க, ப்ளஸ்ஸு பியில் இருக்கிறதையும் படிச்சுருங்க. இல்லை நான் ஓரளவுக்கு ஆவரேஜாக படிப்பேன் அப்படின்னா ஏயில் இருக்கிறது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினுமே என்ன பண்ணுறேங்க, படிச்சுருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 days இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெசன் இங்கே லெசன் நம்பரும் போட்டிருக்கோம், சரிங்களா? இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெசன் என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். ஒவ்வொரு லெசனுக்கும் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து லெசன் 1க்கு ஏ டைப்பில் பாருங்கள். டே 1 to 3 3 நாளைக்கு என்னென்ன 2 மார்க் 3 மார்க் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கண்டிப்பாக வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாம், ஸோ இது வந்து குவார்ட்டர்லிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, பப்ளிக் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சில பிடிஎஃப் அதில் என்ன பண்ணுவோம், நம்ம ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? என்னென்ன படிக்கணும், சரிங்களா? டே 1 2 3. ஸோ இந்த 3 நாள் படித்தது 4வது நாள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது வருமாங்கிற டவுட்லேயே படிக்காதீங்க, நிச்சயமாக இது என்ன பண்ணும், வரும். ஸோ இது பாருங்கள், இது டே 1க்கான கொஷின், அதான் லெசன் 1ல் டைப் ஏ டே 1 to 4. இது வந்து டைப் பி. நான் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் டைப் 1ல் இருக்கிறத டைப் ஏயில் இருக்கிறத என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சுருங்க. ஸோ டைப் பியில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷினும் முக்கியமான கொஷின் தான். நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், டாப் மோஸ்ட்டு 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க்ஸு மினிமம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில கொஷின்லாம் இருக்கும். அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. பியூர் சயின்ஸு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம அப்டேட் பண்ணுறோம், யாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து லெசன் 1ல் 5 to 8க்கான டேஸ்க்கான கொஷினு. இது வந்து லெசன் 2 டே 9 to 12க்கான கொஷினு. இதில் இருக்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்கள், படிச்சுருங்க. பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்து வச்சு படிச்சுங்க. என்னால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியலனா இதை வந்து என்ன பண்ணிக்க, நோட் பண்ணிங்க. ஸோ ஒவ்வொரு லெசன் வைஸாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதனால் கொஷின் எங்கே இருக்குன்னு தேட தேவை. ஒருவேளை என்கிட்ட வந்து கொஷினுக்கான ஆன்சர்ஸும் சரியாக தெரியலனா நம்ம ஸ்டடி மெட்டீரியலுமே அப்டேட் பண்ணியிருக்கோம், அது வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்ட்டோட நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டே 17 to 20 வரைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் 3ல் பி டைப்பு 21 to 24. ஸோ இதில் வந்து இயர் கொஷின்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தான், அது இதுவும் சேமாக வரும்னு வராது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். லெசன் நம்பர் 4 டைப் ஏயில் இருக்கக்கூடிய கொஷின் 25 to 28. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து கிளியர் பண்ணிவிடுவோம், அல்லது கமெண்ட்டில் கூட ரிப்ளை வந்து கொடுப்போம். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா. இது வந்து கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறங்க, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு 90% எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அதனால் படிச்சுருங்க. இது லெசன் வந்து 5. நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு லெசன்லேயும் 10 10 மார்க்ஸ் வரும்.
ஸோ இன்டீரியர் 1 மார்க்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். இது லாஸ்ட் 37 to 40 டேஸ்க்கான கொஷின் சரிங்களா. இது வந்து படிச்சிருங்க. ஸோ மினிமம் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதில் இருக்கிறதுலாம் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம். சுவாலஜிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சுவாலஜி வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் சுவாலஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.